இந்த கிளாஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அதாவது வழக்கமாக வந்து எழுதிட்டே இருப்பேன், அப்புறம் உங்களுக்கு சொல்லுவேன். அது எதுவுமே இல்லாமல் கோ வித் தி ஃப்ளோ மாதிரி நான் உங்களுக்கு சில சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஃபஸ்ட்டு முக்கியமான ரீஜன் எதுனா மைசூர் ரீஜன். நம்ம வந்து பெங்கால் பார்த்துருக்கோம், கர்நாடிக் அண்ட் ஹைதராபாத் நிறைய பார்த்தாச்சு. பட் இது எல்லா ரீஜனை விட அந்த டைமில் 1700 டைமில் மோஸ்ட் அட்வான்ஸ்டாக ஒரு ரீஜன் இருந்திருக்குன்னா அது வந்து மைசூர். அந்த அட்வான்ஸ்ன்ற வார்த்தை யோசிக்க முடியுதா? அதாவது எல்லாத்துலேயுமே அட்மினிஸ்ட்ரேஷனில், மிலிட்ரியில், அப்புறம் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியில் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு மைசூர் ரீஜனை தான் யார் பிடிச்சிட்டா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு 4 வாரம், ஆங்கிலோ மைசூர் வார், ஒரு 4 வாரம் சண்டை போட்டு அந்த மைசூர் பகுதியை வந்து 4 வாரில் பிடிக்கிறாங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா அந்த மைசூர் வார் 1, 2, 3, 4 இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு வாருக்குள்ளே என்ன ஈவெண்ட் நடந்துச்சு, ட்ரீட்டி என்ன, இது எல்லாத்ததை விட எது முக்கியம்னா இந்த வார்லாம் ஏன் நடக்குது, இதோட மெயின் ரீசன்ஸ் என்ன, அண்ட் கன்க்ளூஷன் என்ன, அண்ட் அதோட இம்பாக்ட் என்ன, இதுதான் எக்ஸாம் கேட்பாங்க. என்ன சொல்ல போனால் நான் எக்ஸாம்பிள் தரேன். எல்லாருமே வார படிப்பாங்க, வாரை விட நிறைய ஆங்கிளில் படிக்கிறதுக்காக எக்ஸாம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1700 டைமில் மைசூர் ரீஜன் வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு மற்ற ரீஜனை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ மைசூர் வாரை பற்றி கேட்காம மைசூரை பற்றி கேட்கலாம். ஸோ பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் படிக்கிறோன்னா அதுக்கு அண்டர்லைங் பேக்ரவுண்ட் ரீசன் இருக்குல்ல, ஏன் ரீசன், அந்த ஏன் ரீசனை தான் யூபிஎஸ்சி மோஸ்ட் கேட்பாங்க. ஸோ அதுதானே கிரிட்டிக்கல் திங்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய பாயிண்ட் என்னன்னா, இந்த மைசூர் ரீஜன் இருக்குல்ல, இதில் நம்ம எந்த டைம்லேருந்து படிக்க போகிறோம் அப்படின்னா 1700 வச்சுக்கலாம், 1760 வச்சுக்கலாம், 1760 to 1799. ஸோ கடைசியாக அந்த 1800 வரதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 40 இயர்ஸ். இந்த 40 இயர்ஸ் வந்து மைசூர் ரீஜன் வந்து செம்ம ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு தெரியும்ல, முகல் எம்பையர் பார்த்தோம், இன்ஸ்டெபிள் பார்த்தோமா, என்ன காரணம், ராஜாக்கள் மாறிட்டே இருந்தாங்களா. பட் இந்த டைம் சொன்னல 1760 to 1799 பார்த்தோமா, இந்த 40-50 வருஷத்துக்கு நடுவில் 2 ராஜா மட்டும்தான் மாறினாங்க. இதில் அது கூட என்ன காரணம்னா, ஒரு ராஜா இறந்துருவார், இறந்ததுக்கப்புறம் அடுத்த ராஜா ஆட்டோமேட்டிக் வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் மைசூர்னாலே யார், ஹைதர் அலி. ஸோ ஹைதர் அலி ராஜாவாக இருக்கார், அப்புறம் கொஞ்ச நாளில் அவர் நேச்சுரலாக இறந்து போயிடுறாரு, அதுக்கப்புறம் பையன் வந்துடுறான். ஸோ பொலிட்டிக்கல் வந்து இன்ஸ்டேபிளாக இருந்ததுனால அந்த இடத்த வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிடிக்கல. ஜென்ரலாகவே அங்கே பொலிட்டிக்கல் செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, அட்வான்ஸ்டாக இருந்துச்சு, டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருந்துச்சு, ராக்கெட் இருந்துச்சு, அப்புறம் வந்து மொபைல் சொல்லுவாங்களே, அந்த மொபைல் வழியாக இப்போல்லாம் மூமெண்ட்டாக ஒரு பீரங்கியை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாங் ரேஞ்சில் டார்கெட் பண்ணுற அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இவ்வளோ அட்வான்ஸ்டாக அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி எல்லாம் இருந்தும் கூட ஒரு என்ன இருக்குது, க்ளவுஸ் இருக்கா, என்ன சொல்கிற புரிச்சா? பெங்காலில் ஒரு பிரச்சனை, ஓகேவா, இந்த கர்நாடிக் ரீஜன், அப்புறம் வந்து இன்னொரு ரீஜன் பார்த்தோமே ஹைதராபாத் ரீஜன், அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருந்துச்சுல, ஒரு ராஜா இல்லை, அந்த இடத்த பயன்படுத்தி காசப்படுறாங்க. பட் இங்கே வந்து செம்ம ஸ்ட்ராங் ராஜா, இந்தியாவிலே செம்ம ஸ்ட்ராங் ராஜா ஹைதர் அலி. அவர் ஸ்ட்ராங் ராஜா இருந்தும் அட்வான்ஸ்டாக இருந்தும் தோக்குறாங்கன்னா அதுக்கு என்ன மெயின் ரீசனாக இருக்கும்? ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது உங்களை சுற்றி இருப்பாங்களே, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே ஃபஸ்ட்டு உங்களை வந்து டார்கெட் பண்ண ஆசைப்படுறது யாருன்னா உங்கள் நெய்பர்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைதர் அலி வந்து இங்கே இருக்கார், மைசூரில் இருக்காரா, மேலே யார் இருக்கா, மராத்தாஸ் இருக்காங்க, அப்புறம் இந்த பக்கம் யார் இருக்கா, கர்நாடிக், ஹைதராபாத். அவங்களுக்கு என்ன ஆசைன்னா இந்த ஒட்டுமொத்த டெக்கன் ரீஜனையும் பிடிக்கணும் ஆசை. ஹைதர் அலிக்கு வந்து அந்த டைமில் வந்து என்ன பாலிசி இல்லைன்னா, நெய்பர்ஹுட்டை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கிற பாலிசி தெரியல அவருக்கு. அப்போ மராத்தா கூடயும் ஃபைட்டு, அப்புறம் வந்து கர்நாடிக் கூடயும் ஃபைட்டு, எல்லாரு கூடயும் அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்ததுனால அந்த கான்ஃப்ளிக்டை யார் பயன்படுத்திக்கிட்டா, கம்பெனி பயன்படுத்திச்சு. கம்பெனி பயன்படுத்தி மிச்சம் 3 பேர், மராத்தாஸ், கர்நாடிக், ஹைதராபாத், இந்த 3 பேர்கிட்டையும் பேசி இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற ராஜா என்ன பண்ணிடலாம், காலி பண்ணிடலாம் சொல்லிட்டு அவங்கள ஒன்றா சேர்த்து கடைசி வாரில் காலி பண்ணிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அட்வான்ஸ்டாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டு கூட அந்த சொல்லுவாங்களே இன்டர்நேஷ்னல் சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்களே, ஸ்ட்ராட்டஜிக்கலாக கவனமாக இல்லைன்னா விழுந்துருவாங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா மைசூர் ரீஜன். ஸோ வாரை விட இந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்ஸ் முக்கியம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன தோணி இருக்கணும்னா, ஓகே அந்த மைசூர் ரீஜனில் 2 ராஜா இருக்காங்க சொல்கிறோம். அப்போ அந்த 2 ராஜாவில் ஃபஸ்ட் ராஜா ஹைதர் அலியா, ஹைதர் அலி அந்த ஊரோட மைசூர் பகுதியோட ராஜாவாக எப்படி வந்தார், அதுக்கு காரணம் இருக்குல்ல. அப்போ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, மைசூர் ரீஜன் எப்படி இருந்துச்சு அதோட ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு 3 வாரத்தில் சொல்லணும்னா, முதலாக மைசூர் பகுதியை ரூல் பண்ணது ஒரு எம்பையர். அது என்ன எம்பையர் எல்லாருக்கும் தெரியும், விஜயநகர் எம்பையர். ஸோ விஜயநகர் எம்பையர் அது விழுந்ததுக்கப்புறம் தான் யார் வரா, உடையார்கள் வராங்க, உடையார் டைனஸ்டி. அந்த உடையார் டைனஸ்டியில் ஒரு சோல்ஜர் மாதிரி உள்ளே என்டர் ஆகிறவர் தான் யார், ஹைதர் அலி. அதுக்கப்புறம் அவரோட ஒர்க்கிங், அவரோட டிசிப்ளின், அவரோட ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் கமாண்டர் ஆக்குறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, யார் வந்து அந்த டைம்லாம் சொல்கிறேன், இந்த டைமில் வந்து மக்கள் யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிஎம், பிரைம் மினிஸ்டர் எல்லாமே. அந்த டைமில் யார் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மிலிட்ரிக்கலாக செம ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க ராஜா. ஸோ உடையார் டைனஸ்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு சோல்ஜர் வந்து செம ஸ்ட்ராங்காக கேப்பபிளாக இருக்கிறதுனால அவர் ராஜா அளவுக்கு முன்னேறார். ஸோ அதுதான் வந்து என்னது, மைசூர் ராஜாவும் யார் வரா, ஹைதர் அலி வராங்க. அப்போ ஹைதர் அலிக்கு மட்டும் அந்த டிசிப்ளினாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக சூப்பராக இருக்கார்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா
அவரோட சைல்டுஹுட். சிம்பிளாக சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தெரியுங்களே, நமக்கு இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வரும்போதே ஃப்ரெண்ட்ஸ் விளாண்டாங்களா. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆர்மியை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு இந்தியாவில் இருக்க ஆட்கள் வேலை கிடைப்பாங்க அந்த டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு சோல்ஜர்ஸாக. ஸோ சின்ன வயசில் ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் ஒரு சோல்ஜராக ஜாயின் பண்ண ஒரு ஆள் தான் யாருன்னா ஹைதர் அலி. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மியோட டிசிப்ளின், அவங்களோட அட்டாக்கிங் மெத்தட், அப்புறம் எப்படி வந்து அந்த ஒரு ரெஜிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க, இது எல்லாமே தெரிஞ்சதுனால அதுக்கப்புறம் அவங்க ஏரியா மைசூருக்குள்ளே வந்து ஒடியார் டைனஸ்டியில் ஒரு சோல்ஜராக ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களை விட அவர் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஸோ அதனால் என்ன ஆகுது, அவரோட பொசிஷன் அதிகமாகிட்டே இருக்குது, ராஜாவை மாறார். ஸோ அந்த ராஜா மாறினதுக்கப்புறம் தான் இந்த பீரியட் 1760s 1790 வரைக்கும். ஸோ ராஜா மாறுறாரு. அப்புறம் நடுவில் வந்து 2 வார் நடக்குது. அதாவது ஆங்கிலோ மைசூர் வார். ஃபஸ்ட்டு மைசூர் வார் நடக்குது. 2வது மைசூர் வார் வந்து கம்பெனி கூட சண்டை போட்டுருக்கும் போதே உடம்பு சரியில்லாம இறந்து போயிறாரு. இந்த செகண்ட் வாரையே கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா அவங்க பையன் யார், டிப்பு சுல்தான் தான். ஸோ செகண்ட் மைசூர் வார் பாதியிலிருந்து அண்ட் 3rd மைசூர் வார் அண்ட் 4th மைசூர் வார் கடைசியாக டிப்பு சுல்தானும் இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்காக பார்த்த ஒரு ஸ்டோரி. இப்போ அகைன் பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சுல, அதாவது அந்த மைசூர் பகுதி வந்து பொலிட்டிக்கலாக செம ஸ்ட்ராங் தெரிஞ்சு போச்சு. அட் தி சேம் டைம் எப்படி பொலிட்டிக்கலாக செம ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, 2 ராஜா எப்படி ஃபுல்லாக ரூல் பண்ணாங்களோ அதே மாதிரி ரெவன்யூ செம ஸ்ட்ராங், அதாவது எக்கனாமி வந்து செம ஸ்ட்ராங். உங்களுக்கு தெரியும் தானே, எந்த ரீஜனில் எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தானே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எக்கனாமி பயங்கர ஸ்ட்ராங்கானதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து அந்த முகல் எம்பையர் ஒன்று தப்பு பண்ணாங்களே, அதாவது ஒரு சோல்ஜர் இருக்கார், மன்சப்தார் இருக்கார், ஜகீர்தாராக மாறுறாரு. அப்போ அவருக்கு வந்து நம்ம சம்பளம் எப்படி தரணும், அதாவது ஒரு வில்லேஜில் கலெக்டர் ரெவன்யூ என்ன பண்ணிக்கோ, நீயே போய் கலெக்ட் பண்ணிக்கோ, பாதி காசு எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பாதி நிமிஷமாக சொல்கிறேன். நீயே போய் காசு கலெக்ட் பண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்களே, ப்ராஃபிட்லேருந்து காசு தராங்க. அப்போ அது லாஸ் ஆகும் யாருக்கு, அந்த ராஜாவுக்கு, கவர்மெண்ட் லாஸ் ஆகும். அந்த வேலையை யார் பண்ணலன்னா நம்ம மைசூர் பண்ணல. ஸோ ஹைதர் அலி என்ன பண்ணுறாருன்னா, நீ யாராக இருந்தாலும் சரி ஓகேவா, உனக்கு வந்து சம்பளம் வந்து கவர்மெண்ட் தான் தரும். ஸோ ஃபிக்ஸ்டு சேலரி, கவர்மெண்ட் தான் உனக்கு சேலரி தருமே தவிர நீயே போயிட்டு ஒரு ரெவன்யூ கலெக்ட் பண்ணு அப்படின்லாம் உனக்கு ஒர்க் கிடையாது. அப்போ நீ ஒரு சோல்ஜராக இருக்கனா உன் வேலை என்னது, ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் தவிர எக்ஸ்ட்ரா ஒரு வில்லேஜுக்கு போகிறது, ரெவன்யூ கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி வேலை கிடையாது. இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து எல்லா சோல்ஜரையும் ஒரே மாதிரி வச்சிருக்கல. என்ன பண்ணாங்கன்னா சோல்ஜர்ஸை பிரிக்கிறாங்க, ஒவ்வொரு குரூப்பாக பிரிக்கிறாங்க. அது இப்போ நமக்கு தெரியும், பட் அந்த டைமில் அட்வான்ஸ் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து ரைசாலா சொல்லுவாங்க, RISCALA, ரைசாலா சிஸ்டம். அதாவது ஒட்டுமொத்த மிலிட்ரி குரூப்ஸை நிறைய குரூப்ஸாக பிரிக்கிறது. இந்த ஒவ்வொரு குரூப்புக்கு பேர் வந்து ரைசலா, ரைசலா. அந்த ஒவ்வொரு ரைசலா ஒரு ட்ரீம் குரூப்புக்கு வந்து ஒரு ஹெட் இருப்பார், கமாண்டர். அந்த ஒரு கமாண்டர் யார் சூஸ் பண்ணுவா, ஹைதர் அலி சூஸ் பண்ணுவார். ஸோ ராஜா வந்து நிறைய கமாண்டர்ஸ் வச்சிருப்பாரு, ஒவ்வொரு கமாண்டரும் ஒரு ரைசலா அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த மிலிட்ரி குரூப்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இது வந்து மிலிட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த மிலிட்ரிக்கு சம்பளமும் எஃபிஷியன்சியாக இருக்கா. அடுத்த மைசூர் ரீஜனுக்கு காசு எப்படி வருது, எக்கனாமிக்கில் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஒன்றே ஒன்று, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எக்கனாமி தான் மோஸ்ட் இப்போ தெரிஞ்சு போச்சு, விவசாயத்தை ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர், கிராப்பிங்கில் எல்லாத்தையும் அதிகமாக்கணும். முக்கியம் சொன்னேன்னா ஹைதர் அலி கிட்ட ஒரு ஐடியா இருந்துச்சு. என்னென்னா, நம்ம ஊரில் நிறையா இருக்குது, என்னது கார்டமம் இருக்குது, சில்க் இருக்குது, ஸ்பைசஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் வெளியூருக்காரன் ஒருத்தன் வரான், வந்து நம்ம நாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறான். நம்ம நாட்டு பொருள் இன்னொருத்தன் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஒரு கம்பெனி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாமளே கம்பெனி உருவாக்கலாம்ல. நம்ம கவர்மெண்ட் நாமளே ஒரு கம்பெனி ரெடி பண்ணி நம்ம ஊர் பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு யூரோப் சரி, சென்ட்ரல் ஏஷியா, ஈரான் நாமளே வைக்கலாம் தானே. ஸோ அப்போ இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸையும் கவர்மெண்ட்டே பண்ணதுனால செம்ம லாபம், செம்ம ப்ராஃபிட். ஸோ அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்த ஒரு கவர்மெண்ட் தான் மைசூர் கவர்மெண்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தெரியும், மைசூர் கவர்மெண்ட் வந்து அதாவது ஹைதர் அலிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்போர்ட் இருக்கிறதால, உங்களுக்கு தெரியும் தானே, ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டார்டிங் ஏஜ்லேருந்தே அந்த ஒரு சோல்ஜராக ஒர்க் பண்ணதுனால அவர் கம்ப்ளீட் பீரியட் டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ஷன் வச்சுட்டு இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸில் உங்களுக்கு தெரியுங்களே, ஃப்ரெண்ட்ஸ் டாலர்ஸ் இருந்துச்சு, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, அந்த ஐடியாஸ்லாம் படிச்சிருப்போம்ல. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸில் வந்து லிபர்ட்டி பற்றி பேசும்போது லிபர்ட்டியோட சிம்பிளாக மைசூரும் பயன்படுத்துதுன்னு சொல்கிறதுக்காக அந்த லிபர்ட்டி ஃப்ளாக்லாம் வந்து வாய்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தான் யாருக்கு டென்ஷன் ஆகிடுச்சுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன காரணம்னா, மைசூர் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறது விஷயம் கிடையாது, பட் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டே இருக்கார். இப்போ தான் நம்ம வந்து கர்நாடக ரீஜன் இருந்து ஒரு சைன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் வெளியே அனுப்பிடுவோம். ஒருவேளை இவர், அதாவது இந்த ஹைதர் அலியும் டிப்பு சுல்தானும் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா, அகைன் ஃப்ரெண்ட்ஸ் மைசூர் உள்ள வந்ததுக்கப்புறம், மைசூருக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன ஆகலாம், அகைன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு டெக்கனை பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்டில் இருக்கிற மைசூர் பகுதி நான் பிடிச்சாகணும். அதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்னது, தனியாக ஜெயிக்க முடியாது, சுற்றி வளைப்போம். அதாவது எல்லாருக்கிட்டையும் கேட்டு ஒரு குரூப்பாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவர் டேக்கிள் பண்ணலாம். இந்த வார் ஃபிலாசபி தான் யார் ஃபாலோ பண்ணால், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுட்ட பாயிண்ட் வந்து, மைசூர் வந்து எக்கனாமிக்கில் செம ஸ்ட்ராங்கு, அக்ரிகல்ச்சர், கிராப்பிங், எக்ஸ்போர்ட் அண்ட் மிலிட்ரி சிஸ்டத்தில் வந்து சேலரி கரெக்டாக அது ப்ராஃபிட்டில் தரல. அந்த சோல்ஜர்ஸோட ஒர்க்கு வந்து வெறும் ட்ரைனிங் மட்டும்தானே தவிர வில்லேஜில் போய் ரெவன்யூ கலெக்ட் பண்ணுற அந்த எக்ஸ்ட்ரா வேலை கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சு.
ஸோ எப்போதுமே தயாராக இருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோமா, அந்த அடுத்த முக்கியமான பாயிண்ட், அந்த மைசூரோட ஆர்மியில் எப்படி சோல்ஜர்ஸ் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, அட் தி சேம் டைம் சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ண ராக்கெட்ஸ், அதாவது மைசூர் ராக்கெட்னு அதுக்கு பேர். ஸோ யூனிக்காக அவங்களுக்கான ராக்கெட்டை வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் நினைக்கிறேன், அவங்களோட திண்டுக்கல்ல ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. யார்? மைசூர் வந்து திண்டுக்கல்ல ஆர்ம்ஸ்லாம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து ராக்கெட் செய்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தாங்க. அதில் டெவலப் பண்ண விஷயத்தை தான் என்ன பண்ணுறாங்கன்னா சண்டைக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ யூனிக்காக அவங்க ஆர்ம்ஸ் வச்சுருந்தாங்க, ராக்கெட்ஸு, லாங் ரேஞ்சர்ஸு, இதுவுமே அவங்க ஸ்ட்ராங்கான முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், ஸோ இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏன் வந்து மைசூர் ரீஜன் மோஸ்ட் அட்வான்ஸ் அப்படின்னு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, மிலிட்ரியில் இந்த ரைசாலா சிஸ்டம், எக்கனாமியில் வந்து அந்த கம்பெனி ஆரம்பிச்சு எக்ஸ்போர்ட் சிஸ்டம், அடுத்து வந்து ஆர்மியில் வந்து அந்த மைசூர் ராக்கெட்னு யூனிக்காக ஒன்று இருக்குது. அடுத்து 4வது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, ராஜாக்கள் மாறவே இல்லை, ஒரே ராஜா. அண்ட் ஃப்ரெஞ்ச் கூட லிங்க் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாக அவங்களோட ஆர்மியை கொண்டு வர முடிஞ்சுது. இது எல்லா காரணத்தையும் மற்ற ரீஜனை விட மைசூர் ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கான ரீசன் நம்ம என்ன சொல்ல முடியும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை ஜஸ்ட் நம்ம சமரைஸ் பண்ணலாம். ஸோ மைசூர் ரீஜனா, ஸோ எந்த டைம் லைன் பார்க்க போகிறோம், 1760 1799. ஸோ இந்த டைம் லைனுக்குள்ளே தான் 4 ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது. இந்த 4 ஆங்கிலோ மைசூர் வார் எண்டில் யார் செய்கிறா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மைசூரை பிடிச்சிக்கிறாங்களா. ஃபஸ்ட்டு 4 ஆங்கிலோ மைசூர் வாரோட டைம் லைன் எழுதுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் எந்த வருஷம், 1767 69. இது ஓவர். அடுத்து உங்களுக்கு தெரியும் செகண்ட் மைசூர் வார் என்ன ஆகும், கொஞ்சம் டைம் டிலே ஆகும்ல, 1780 84. எஸ். அடுத்து தேர்ட் மைசூர் வார் 1789 92. அண்ட் லாஸ்ட் வார் எப்போ, 1799. ஸோ ஃபஸ்ட்டு மைசூர் வாரில் யார் சண்டை போடுவா, மைசூரோட ராஜா யார், ஹைதர் அலியா. அண்ட் செகண்ட் மைசூர் வார்லையும் அவர் கண்டினியூ பண்ணுவார், பட் பாதியில் ஆகிடுவார், நேச்சுரலாக இறந்துடுவார். எந்த இயர், 1782. ஸோ 1782 அப்புறம் ஹைதர் அலி இறந்து போனதுக்கப்புறம் அந்த வாரை கண்டினியூ பண்ணுறது யார், அவங்க பையன் யார், டிப்பு சுல்தானா. ஸோ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், தேர்டு, ஃபோர்த், இது ஃபுல்லாக டிப்பு சுல்தான் தான். இப்போ அகைன் நம்ம வந்து ஹைதர் அலியோட அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அதாவது மைசூர் 1760 முன்னாடி 1753 மைசூர் ஆர்மியோட கமாண்டராக மாறிட்டார். எந்த வருஷம், 1753 ஹைதர் அலி. அப்போ இந்த டைமில் யார் ரூல் பண்ணிருந்தா, உடையார் டைனஸ்டியா. அண்ட் இவங்களுக்கு முன்னாடி மைசூரை வந்து ரூல் பண்ணது யார், விஜயநகர் எம்பையரா. ஸோ விஜயநகர் எம்பையர், அதுலேருந்து வந்த உடையார் டைனஸ்டியில் வந்து சோல்ஜராக உள்ள என்ட்ரு ஆகி கமாண்டர் அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணது ஹைதர் அலியா. ஸோ கமாண்டராக எப்போ வந்திருக்காரு, 1753. எஸ். கமாண்டர் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன, அவர் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியில் என்ன பண்ணியிருக்காரு, சர்வ் பண்ணியிருக்காரா. எஸ். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆங்கிலோ கர்நாடிக் வார் படிச்சோம், ஞாபகம் இருக்கா. அந்த ஃபஸ்ட் ஆங்கிலோ கர்நாடிக் வார் சண்டை நடக்கும்போது அந்த வாரில் இவர் வந்து சோல்ஜராக இருக்கார். ஸோ அகைன் சொல்கிறேன், விஜயநகர் எம்பையர், உடையார் டைனஸ்டி, அதில் வந்து ஹைதர் அலி வந்து கமாண்டர் அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிறாரு. ஸோ உங்களுக்கு தெரியும், டாப் கமாண்டர் ஆகிட்டு அடுத்து என்ன ஆகிடலாம், ராஜா மாறிடலாமா, ஏன்னா அவர் தான் வந்து ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ 1763, ஸோ 53 63, ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் மைசூரோட ஸ்ட்ராங் ரூலராக யார் மாறுறா, ஹைதர் அலி மாறுறாரு. ஸோ ஹைதர் அலி இஸ் கெட்டிங் ப்ராமினென்ட் இன் மைசூர் அண்ட் பிகமிங் தி டி ஃபேக்டோ ரூலர். அதாவது ரியல் ராஜாவே மைசூரில் யார் மாறிடுறா, ஹைதர் அலி. 1763. எப்போ இறந்துடுறாரு, 1782. எஸ். ஸோ இந்த பீரியடில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எதிர்த்து ஒரு ஆங்கிலோ மைசூர் வார் அண்ட் செகண்ட் மைசூர் வாரில் பாதி ரன் ஆகுதா. ஸோ ஒரு பார்ட் ஓவர். அடுத்து மைசூர் ரீஜன் வந்து அட்வான்ஸாக இருந்து பார்த்தோம்ல, அதை சமரைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா, ஹைதர் அலி பண்ண அந்த மிலிட்ரி ரிஃபார்ம்ஸ். அந்த மிலிட்ரி ரிஃபார்முக்கு பேர் ஞாபகம் இருக்கா, ரைசாலா சிஸ்டம் ஞாபகம் இருக்குல்ல. எஸ். ஸோ ராஜா இருப்பார், ராஜா என்ன பண்ணுறாரு, சோல்ஜர்ஸை வந்து குரூப்பாக, அதாவது ட்ரூப்ஸாக பிரிக்கிறாரா. அந்த ட்ரூப்புக்கு பேர் என்னது, ரைசாலா. ஸோ ரைசாலாவாக பிரிக்கிறாரு. ஒவ்வொரு குரூப்லேயும் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸா. ஸோ அந்த ஃபுல் சோல்ஜர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், யாராக இருப்பா, கமாண்டரா. எஸ். ஸோ ஈச் ரைசாலா ஹேஸ் ஒன் கமாண்டரா. அந்த கமாண்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார், இங்கே அப்பாயிண்ட் பண்ணுவாரா. ஸோ கிங், டிஃப்ரெண்ட் ரெஜிமெண்ட்ஸ், ஈச் ரெஜிமெண்ட்ஸ் கமாண்டர் இன் சீஃபா. ஓகே. நெக்ஸ்ட் எக்கானமி எப்படி இருந்துச்சு, எஃபிஷியண்டாக இருந்துச்சா. என்ன ரீசன், எல்லா அஃபிஷியல்ஸ்க்குமே என்ன உண்டு, ப்ராஃபிட் கிடையாது, சேலரி மட்டும்தான். அதனால மோஸ்ட் ஆஃப் தி அமௌண்ட் யாருக்கு வந்துடுது, ராஜாவுக்கு போயிடுது. ஸோ எக்கானமி இஸ் ஃபாலோயிங் தி எஃபிஷியன்ட் சிஸ்டம். ப்ளஸ் அக்ரிகல்ச்சரை, அதாவது அந்த டைம் ஒர்க்கை வந்து கவர்மெண்ட்டே ரன் பண்ணுதா. அக்ரிகல்ச்சரோட ப்ரொடக்டிவிட்டியை அதிகமாக்கிறதுக்கு, பூஸ்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே முன் வருது. நிறைய ஆக்டிவ் ஸ்டெப்ஸ் இருக்குதா. ஃபார் எக்ஸாம்பிள் இரிகேஷன் கவரேஜ் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக்குறாங்க. அது நிறைய லேண்டுக்கு தண்ணி பாசனத்தை அதிகமாக்குறாங்க. ப்ளஸ் எந்த கிராப்ஸ்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டோ அதை கல்டிவேட் பண்ணுறாங்க. எந்த கிராப்ஸ் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணால் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்கா, ஸோ செரிகல்ச்சர், அப்புறம் ஸ்பைசஸா. எஸ். அப்புறம் வந்து காடமமா, இது எல்லாத்தையுமே கல்டிவேட் பண்ணுறாங்க. தென் எல்லா கிராப்ஸையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது, அதாவது ஹைதர் அலி தலைமையில் அந்த அரசு என்ன பண்ணுதுன்னா கம்பெனி ஆரம்பிக்குதா. ஸோ ட்ரேடிங் கம்பெனி எல்லா கிராப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு யூரோப்பில் அவங்கள என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. யூரோப், ஈரான், சென்ட்ரல் ஏஷியா முழுக்க, அண்ட் பெங்கால், அப்புறம் வந்து கர்நாடிக், ஹைதராபாத்,
இந்த ரீஜனில் இருந்த மாதிரி அந்த ஆர்மி டெக்னாலஜிஸ் வந்து பழசு கிடையாது, அப்டேட்டடாக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஹைட்ரலிக்கும் அந்த ஃப்ரெஞ்சுக்குமான லிங்க். அடுத்து டிப்பு சுல்தான் என்ன பண்ணுவார்? இந்த லிங்க் வச்சிருப்பார். ஸோ மைசூரில் டெக்னாலஜி ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆர்சனல் ஃபேக்ட்ரியா? எஸ், அதாவது அந்த கன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி இருக்கா? மிஷின்ஸு எங்கே இருக்குது? திண்டுக்கல்லா? எஸ். ஸோ ஃபேக்ட்ரி இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும்? அந்த எல்லா டெக்னாலஜியும் அப்டேட் ஆகிட்டு இருக்குமா? ப்ளஸ் மைசூர்ஸே உருவாக்கின ஒரு யூனிக்கான ராக்கெட்ஸ், அதை மைசூர் ராக்கெட் சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்களோட ஆர்மி வந்து ஸ்ட்ராங் ஆனதுக்கான மெயின் ரீசன். ப்ளஸ் அந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு லான்ச் பேட் இருக்கும்ல, அது புஷ் பண்ணுறதுக்கு அந்த லான்ச் பண்ணுறதும் மொபைல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாங்களா? அதாவது எந்த இடத்துல வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ப்ளஸ் அந்த ராக்கெட்டும் ஷார்ட் டிஸ்டன்ஸில் லாங் ரேஞ்சு கூட ட்ராவல் பண்ணி அந்த எனிமியை வந்து அட்டாக் பண்ணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுங்க, ரைசாலா பார்த்தோம்ல, ரைசாலா சிஸ்டம் ஆஃப் அந்த மிலிட்ரி ரிஃபார்ம் பார்த்தோம்ல, இதை வந்து ஹைட்ரலி காட் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் ஆர்மி. ஸோ ஃப்ரெஞ்ச் ஆர்மி தான் அந்த ரெஜிமெண்ட்ஸாக வந்து சொல்லிட்டு இருக்குல்ல, அதை இன்ஸ்பயர் ஆகி தான் மைசூரில் ஃபாலோ பண்ணுறாரு. அடுத்து கமாண்டர்ஸ், அவங்க எப்படி கிடையாதுன்னா ஜாகிரதார் மாதிரி கிடையாது, கரெக்டாக? ஸோ ஜாகிரதார் வந்து வில்லேஜில் போயிட்டு ரெவன்யூ கலெக்ட் பண்ணணும். பட் கமாண்டர்ஸ்க்கு ஒரே வேலை தான். கவர்மெண்ட்டோட, அதாவது ஸ்டேட்டோட, மைசூர் ஸ்டேட்டோட ரெவன்யூ மேட்டர்ஸ்குள்ளெல்லாம் வரமாட்டாங்க. நோ ரோல் இன் ரெவன்யூ அஃபேர்ஸா, இதெல்லாம் பார்த்தது தான். அண்ட் அந்த ஆர்சனல் ஃபேக்ட்ரி வந்து 1756 வந்து வைக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அதை அகைன் ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து அந்த வார்க்குள்ளே போகலாம். ஸோ 1767, 1769 ஆங்கிலோ மைசூர் வார் ஃபர்ஸ்டா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்கான காரணங்கள் என்ன? ஸோ சாலிடாக ஒரு 3 காரணங்கள் சொல்லலாம். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேப் வரைஞ்சிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் அந்த லொக்கேஷன் பார்த்தோம்ல, இது மைசூர் வச்சுக்கலாமா? இது மைசூர். மேலே யார்? மராத்தாஸா? ஓகே. அப்போ இந்த பக்கம் யார்? ஹைதராபாடா. அப்புறம் இந்த பக்கம் கர்நாடிக் ரீஜன், அதாவது மெட்ராஸ் பகுதியா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் என்னன்னா, வழக்கம் போல எக்கனாமிக் ரீசன் தான். அதாவது இங்கே இருக்கிற மராத்தாஸ், ஹைதராபாத், கர்நாடிக் ப்ளஸ் இப்போ இங்கே இருக்க யார்? மைசூரா. இந்த எல்லா ராஜாவுக்குமே என்ன ஆச்சுன்னா, இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் கேப்சர் பண்ணிக்கணும். டெக்கன் ரீஜனையும் கேப்சர் பண்ணாதான் எக்கனாமி என்ன ஆகும்? இன்னும் பூஸ்ட் ஆகுமா? ஸோ இவங்களுக்குள்ளேயே எப்பொழுதுனா இருக்கும் ஒரு முக்கோண போட்டி. முக்கோணம்னா ஃபார் எக்ஸாம்பிள் மராத்தா தனியாக, மைசூர் தனியாக, அப்புறம் கர்நாடிக்கும் ஹைதராபாடும். ஸோ 3 பேருமே எனிமி தான். அண்ட் இதுக்குள்ளே யார் வரா? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. எப்போ இந்த இடத்துக்குள்ள அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் உள்ள வருது? ஆங்கிலோ கர்நாடிக் வரா. இப்போ முடியுது 1763 வச்சுக்கலாமா? ஸோ 1763 டைம்லலாம் இந்த ஹைதராபாத் பகுதி, இப்போ கர்நாடிக்கில் கொஞ்சம் ரீஜன் ஆல்மோஸ்ட் யார் கண்ட்ரோல் பண்ணுறா? பிரிட்டிஷ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஸோ பிரிட்டிஷ்க்கு என்ன ஆசைன்னா, இந்த ஒட்டுமொத்த டெக்கன் எம்பையர், டெக்கன் ரீஜன் முழுக்க பிடிக்கணும்னு ஆசை கிடையாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ட்ரேட் பண்ணணுமா? ஸோ ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா பொருளையும் வாங்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? போர்ட்டு தேவையா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் இங்கே போர்ட்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது இது என்ன பகுதி? இது ஈஸ்டர்ன் சைடா. ஸோ அந்த ஹைதராபாத் ஒரு கர்நாடிக் ரீஜனை வந்து பிடிக்கிறது வழியாக இந்த ஈஸ்டர்ன் சைடு போர்ட் என்ன பண்ணுறாங்க? ஆல்மோஸ்ட் கேப்சர் பண்ணிட்டாங்க. பட் இந்த வெஸ்டர்ன் சைடு இருக்குல்ல, இங்கே வந்து 2 முக்கிய விஷயம் நிறைய இருக்குது. பட் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த கேரளாவில் ஒரு போர்ட் இருக்குல்லாங்க, கேலிக்கட் இங்கே இருக்கா? இந்த போர்ட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா மைசூர் பக்கத்தில் வச்சுக்கலாம். இந்த மஹி போர்ட் இருக்குல்ல, MAHI மஹி போர்ட். ஸோ பிரிட்டிஷ் வந்து இந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற இந்த கேலிக்கட் போர்ட்டு, மஹி போர்ட்டு பிடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவங்க ட்ரேட் இன்னும் ஈஸியாக இருக்கும்ல, பூஸ்ட் ஆகும்ல. எப்படி ஈஸ்டர்ன் சைடில் கப்பலில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களோ, அதே மாதிரி வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்த பிளாக் பெப்பர், கார்டமம் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? முக்கியமாக சொல்லணும்னா இந்த கேரளா இருக்குல்ல, அகைன் பிளாக் பெப்பர், கார்டமம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு போர்ட்டு முக்கியம், கரெக்டாக? பட் நாம் என்ன பார்த்தோம்? ஹைட்ரலிக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா வந்திருக்கு. என்ன ஐடியா? ஒட்டுமொத்த டெக்கன் ரீஜனையும் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒட்டுமொத்த ட்ரேடையும் நம்ம என்ன பண்ணணும்? நாம கண்ட்ரோல் பண்ணணும். நாமளே ஒரு ட்ரேடிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒட்டுமொத்த சவுத் இந்தியாவோட ட்ரேடையும் எல்லா பொருளையும் எடுத்து என்ன பண்ணணும்? நாம எக்ஸ்போர்ட் பண்ணணுன்ற ஆசை யாருக்கு இருக்குது? ட்ரீம் யாருக்கு இருக்குது? ஹைட்ரலிக்கு இருக்குது. ஸோ ஹைட்ரலி, அதாவது மைசூரோட ஸ்டேட்டுக்கும் இந்த மாஹியையும் கேலிக்கட்டையும் கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுறாங்க, கண்ட்ரோலும் பண்ணாங்க. ஸோ அந்த வெஸ்டர்ன் சைடில் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணால் வேறு வழியே கிடையாது. இப்போ இந்த மைசூர் ராஜா கூட சண்டை போடுறதாகணும். என்ன காரணம்? மைசூர் ராஜா வந்து அந்த கேரளாவோட அந்த கேலிக்கட் போர்ட்டையும் பிடிக்க போகிறாரு. அப்போ ஈஸியாக அவங்க ட்ரேட் அதிகமாகிடும். இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன், இந்த டெக்கன் ரீஜனில் மைசூரோட பவர் அதிகமாச்சுன்னா, இந்த போர்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக மைசூர் யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? ஃப்ரெஞ்சா. ஸோ மேபி அகெயின் ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணலாம்? உள்ளே வரலாம்ல. ஸோ ஃப்ரெஞ்சு உள்ளே வந்தால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஏன் பயப்படுது? அவங்க ஸ்ட்ராங் தானே. ஏன் பயப்படுதுன்னா ஒரே ஒரு ரீசன், இந்த சேம் டைம்லேயே அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நடந்துருக்கு. எங்கே நடந்துருக்கு? இந்த மேப் பார்த்தோம்ல, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது என்ன பகுதி? இதென்ன அமெரிக்கா. எஸ். இந்த ஃபுல் ரீஜனையும் கேப்சர் பண்ணி யார் ஆசைப்படுறா? பிரிட்டிஷ் ஆசைப்படுறாங்க. பட் அவங்கள எதிர்த்து 2 பேரும், அமெரிக்கன்ஸும் ப்ளஸ் ஃப்ரெஞ்ச். ஸோ ஃப்ரெஞ்ச் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் சப்போர்ட் பண்ணி அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்க? சண்டை போடுறாங்க. அதில் அமெரிக்கன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்கனோட இண்டிபெண்டன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணது யார்? ஃப்ரெஞ்ச். ஸோ பிரிட்டிஷை காலி பண்ணியிருக்காங்க இங்கே நார்த் அமெரிக்காவில். ஸோ பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க 1776 to 1783 இந்த டைமில். ஸோ ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் வந்து நார்த் அமெரிக்காவில் பவர் ஆக்குறதுனால மேபி அகைன் நீங்கள் வரலாம்ல, சவுத் இந்தியாவுக்கு வரலாம். அவங்க வர்றதுக்கான ஒரே ஒரு லூப்கோல் யார்? மைசூர் ராஜா மட்டும் தான். ஸோ மைசூர் காலி பண்ணிட்டா கண்டிப்பாக அவங்க அகைன் இந்தியாவுக்குள்ள வர மாட்டாங்க. ஸோ மைசூர் ஸ்டேட்டை வந்து காலி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, நம்ம என்ன பண்ணி ஆகணும்?
கண்டிப்பாக அந்த மைசூர் யாருக்கெல்லாம் சண்டை போடுறாங்க? மராத்தாஸா ப்ளஸ் ஹைதராபாடா. ஸோ நாம் 3 பேரும் வெர்சஸ் மைசூர். இந்த மாதிரி ஒரு கூட்டணியில் தான் மைசூரை எதிர்க்க முடியும். ஸோ இதை எப்போ நடந்துச்சு? தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார். சரி, நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கோம். நான் கன்க்ளூட் சொல்கிறேன். தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார். அதில் கடைசி 2 மைசூர் வார்லையும் மைசூர் தனியாக இருப்பாங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து டிஃபீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி மைசூர் என்ன பண்ணுறாங்க? காலி பண்ணுறாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆங்கிலோ மைசூர் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு, அதாவது அவுட் பிரேக் ஆனதுக்கான மெயின் ரீசன் என்ன? எக்கனாமிக் ரைவல்ரி சொல்லலாமா? பொருளாதாரம் நமக்கு வந்து கைப்பற்றணும், எது தேவை? பாலிடிக்ஸ் தேவையில்ல. ஸோ சவுத் இந்தியாவில் என்ன செஞ்சுரி இது? 18th செஞ்சுரியா? 18th செஞ்சுரி 1100 வரும். ஸோ சவுத் இந்தியாவில் 18th செஞ்சுரியில் ஒரு போட்டி நிலவச்சு, அதாவது ரைவல்ரி. என்ன ரைவல்ரி? இந்த ஒட்டுமொத்த பகுதியும் பிடிக்கணும், அதாவது அரசியல் ஆசை, அப்புறம் பொருளாதார ஆசை. ஸோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ரைவல்ரி பிட்வீன் தி ரீஜனல் ஸ்டேட்ஸ் இன் தி சவுத் இந்தியாவா? இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் ஃபார் தி ஆங்கிலோ மைசூர் வார். செகண்ட் முக்கியமான ரீசன் மைசூரோட எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி. அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அந்த போர்ட் இருக்குல்ல, கேலிக்கட், மகி. ஸோ வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற அந்த போர்ட்டை வந்து கேப்சர் பண்ணணும். ஸோ மைசூர்ஸ் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் எய்ம் சொல்லாமா? எய்ம் டு கண்ட்ரோல் தி கேரளா ரீஜனா. அப்போ என்ன சொல்லுவோம்? ட்ரவன்கோர் சொல்லுவோம்ல. டு கண்ட்ரோல் தி ட்ரவன்கர் ரீஜன் ப்ளஸ் காலிக்கட் போர்ட்டா. ஸோ இது 2வது ரீசன். இது யாருக்கு வந்து பிரச்சனை? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ திஸ் கேம் இன் கான்ஃப்ளிக்ட் வித் தி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மைசூர் ஹைட்ரலி லிங்க் வித் தி ஃப்ரெஞ்சா. அது யாருக்கு பயத்தை தருது? பிரிட்டிஷ்கா. ஸோ பிரிட்டிஷ் ஃபியர்ஸ் அபவுட் தி க்ளோஸ் லிங்க் பிட்வீன் மைசூர் ஸ்டேட் அண்ட் தி ஃப்ரெஞ்ச் ரீஜன். இந்த ஃபியர் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணிக்குது? அகைன் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை சவுத் இந்தியாவில் காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வார் கொண்டு வருது. அதான் ஆங்கிலோ மைசூர் வார். ஸோ பிரிட்டிஷ் ட்ரைங் டு ரிவைவ் தயர் presence in South India through this Anglo-Mysore war. ஸோ ரீசன்ஸ் ஓவர். அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு வார் நடக்குதுன்னா கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சாங்க, இவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு 5 days வார்னா ஓரளவுக்கு சொல்ல முடியும். பட் அது வந்து ஒரு 1 year 2 வருஷம் நடந்தே இருக்குன்னா 2 பக்கமும் அடிபட்டே இருக்கும், அப்படியே ஸ்டாப் ஆகிடும், டயர்ட் ஆகிடும் சோல்ஜர்ஸ். தொடர்ந்து ஒரு 6 மாதம் 1 year சண்டை நடந்துட்டு இருந்துச்சுன்னா டயர்ட் ஆகிட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த வாரோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும்போது சொல்கிறேன், ஒரு வாரை பற்றி படிக்கும்போதுனா அந்த வாரில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு தேட வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு யார் ஜெயிச்சாங்க தோக்குறாங்க அப்படின்ற அந்த கன்க்ளூஷனை விட அந்த வாருக்குள்ளே என்ன இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு, லாஸ் யாருக்கு அதிகமாச்சு, என்ன கன்க்ளூஷன், அந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மைசூர் வார் வந்து முடிஞ்ச போனதும் இதே மாதிரி தான். தேர் இஸ் நோ கிளியர் விக்டர். ஜெயிச்சவங்க ஒருத்தங்க கிடையாது, தோத்து போனவங்க ஒருத்தங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளியராக கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரோட ரிசல்ட் பார்த்தாலும் சேம் தான். அதாவது கரெக்டாக யார் விக்டரி யார் லூசர்ஸ்ன்றது தெரியாது. பட் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார்க்குள்ளே வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. பட் அந்த ட்விஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தை இன்ட்ரோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது புரியுதான்னு சொல்லுங்கள். இது சவுத் இந்தியா வச்சுக்கலாம், ஓகே. இது மைசூர், இது மராத்தாஸ், அப்புறம் வந்து ஹைதராபாத் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இவங்க எல்லாருமே யார்? அவங்களுக்கு எனிமி தானே, ஓகேவா. இந்த சான்ஸை வந்து பிரிட்டிஷ் கம்பெனி பயன்படுத்திக்கணும்னா எப்படி பயன்படுத்திக்கலாம்? வெல்லஸ்லின்னு ஒரு ஆள், பிரிட்டிஷோட கவர்னர். இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் யார்? ஹைதராபாத் ராஜாவை போய் சந்திக்கிறார். சந்திச்சு ஒரு மீட்டிங்கில் மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து மராத்தாஸ்னு ஒரு எனிமி இருக்காங்க, மைசூரும் எனிமி இருக்காங்க. நாம் என்ன பண்ணோன்னா, நாம் 2 பேரும் ஒரு அலையன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ எப்போல்லாம் உங்கள் எனிமி, அதாவது மராத்தாஸ் இல்லை மைசூர் உங்களை அட்டாக் பண்ண வராங்களோ, அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டாக பிரிட்டிஷ் ஆர்மியும் அந்த எனிமி எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த அலையன்ஸ்க்கு பேர் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டமா. அந்த சப்சிடரி என்ன மீனிங் பிடிக்கல, அதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். பட் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா, இந்த சப்சிடரி அலையன்ஸ் வழியாக ஹெல்ப் பண்ணணும்னா, அந்த ஆர்மியில் ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் சில கண்டிஷன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணணும். உங்களோட எனிமி எதிர்த்து நீங்கள் வார்க்க போகிறீங்களே, அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் வரா? பிரிட்டிஷ் ஆர்மி வருதுல்ல, அந்த ஆர்மி ட்ரூப்ஸுக்கு சம்பளம் நீங்கள் தான் தரணும். ஸோ உங்களோட பேலஸ்லேயே பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ் வந்து எப்போதுமே அங்கேயே இருக்கும், நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும். அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சம்பளம் தரணும். அப்படி உங்களால் சேலரி தர முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பகுதி எங்களுக்கு ஜகிர்தாராக கொடுத்துடணும். அதாவது உங்களால் சேலரி தர முடியல, ஸோ நாங்கள் என்ன பண்ணிப்போம், அந்த இடத்துக்கு போயிட்டு எந்த இடத்துல ஜகிர்தார் தரீங்களோ நாங்களாம் காசு கலெக்ட் பண்ணிப்போம், அந்த உரிமையை தரணும். ஸோ ஒன்று பிரிட்டிஷ் ட்ரூப்ஸை மெயின்டைன் பண்ணி சேலரி கொடு, இல்லைனா சில பகுதியில் எழுதி எங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ரெவன்யூ கலெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உங்களோட அவைகள் இருக்குல்ல, உங்களோட பேலஸ், அந்த கோர்ட் சொல்லுவாங்களே, ராஜாவோட கோர்ட், அங்கே பிரிட்டிஷ் ட்ரூப்பை தவிர்த்துட்டு மற்ற எந்த யூரோப்பியன்ஸ், வேறு எந்த யூரோப்பியனையும் நீங்கள் வேலைக்கு வச்சக்கூடாது. முக்கியமாக யார்? ஃப்ரெஞ்ச். ஸோ பிரிட்டிஷ்க்கு எப்பொழுதுமே வந்து ஒரு ஃப்ரான்ஸ் மேலே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்காவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அவங்க வந்து அந்த ஃபைட், அந்த மிலிட்ரி ஆர்ம்ஸ் கொடுத்தா இருக்கட்டும். பட் இந்த டைமில் வந்து அந்த ஃப்ரான்ஸில் நெப்போலியன் டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. 1799 இந்த டைம்லலாம் வந்து நெப்போலியன் பிரிட்டிஷை வந்து சேலஞ்ச் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்து அவருக்கு இருக்குது. அதனால் எப்போ வேணால் ஃப்ரான்ஸ்காரங்க வந்து இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு பயத்தில் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, யாரு கூடலாம் இந்த அலையன்ஸ் போடுறாங்களோ, யாரு கூடலாம் இந்த சப்சிடி அலையன்ஸ் போடுறாங்களோ, எந்த யூரோப்பியன்ஸையும் உள்ள விடக்கூடாது. முக்கியமாக ஃப்ரெஞ்ச் மக்களை யாரையுமே வேலைக்கு வச்சக்கூடாது.
அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ட்ரூப்ஸ் தரோமா, அந்த மிலிட்டரி ட்ரூப்ஸ் தரோமா, நீங்கள் வந்து டிஃபென்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதாவது உங்களுக்கு ஒரு நாடு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் மரத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு அவங்களை பிடிக்கலனா நீங்களே டேரெக்டாக வார்க்கு போகக்கூடாது, அஃபென்ஸுக்கு பயன்படுத்தக்கூடாது. உங்களை அவங்க வந்து சண்டை போட வராங்கன்னா டிஃபென்ஸுக்கு தான் பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் 2 பேரும் சண்டை போகிறீங்க வச்சுக்கலாம், சண்டையில் முடிவில் வந்து ஒரு ட்ரீட்டி வருமா, ஒரு அக்ரிமெண்ட் வருமா, அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டோட ப்ரொபோசலை என்கிட்டையும் கேட்கணும், பிரிட்டிஷோட அப்ரூவலும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் தான் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே போகணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உங்களோட கோர்ட்டில், ராஜாவோட கோர்ட்டில் வந்து ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியல் எப்பொழுதுமே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணிட்டு இருப்பார். க்ளோஸ்லி டு வாட்ச் தி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம், இல்லைனா வந்து அஃபேர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட், அந்த ஸ்டேட் என்னென்ன வேலைக்கெல்லாம் பண்ணுது அப்படின்றத வாட்ச் பண்ணலாம். இப்போ சொல்லுங்களேன், இந்த அலையன்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஈக்குவல் அலையன்ஸாக இருக்கா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைதராபாத் பிரிட்டிஷ்னா 2 பேருக்கு ஈக்குவலாக இருக்க கேட்டால் வாய்ப்பே இல்லை. அன்ஈக்குவல் அலையன்ஸ் சொல்லலாமா? எஸ், கண்டிப்பாக வந்து இது யாருக்கு வந்து மோஸ்ட்லி ஃபேவராக இருக்குது, பிரிட்டிஷ்கில். அப்புறம் ஏன் நிறைய ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, பிரிட்டிஷோட பவர்ஃபுல் இருக்குல்ல, அவங்க நிறைய இடத்த ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக அவங்கள பயன்படுத்தினா நம்ம ஆட்சி போகாது, நம்ம எனிமி சண்டை போட வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையில் எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வார்த்தை இருக்குல்லங்க, சப்சிடரி, இதை வந்து பியூராக தமிழில் சொல்லணும்னா துணைன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண வரல, சப்போர்ட் பண்ண வரல, நான் சப்போர்ட்டுக்கு இன்னொரு வார்த்தை தான் சப்சிடரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் வந்து ரன் பண்ணுறீங்க வச்சுக்கலாம். ஸோ ஸ்கூலில் என்னெல்லாம் தேவைப்படும், பேப்பர் தேவைப்படுமா, பேப்பர் தேவைப்படும், புக்ஸ் தேவைப்படும், நோட்ஸ் தேவைப்படும், பென்சில் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் வருது வச்சுக்கலாம், அதுக்கு என்ன தேவை, கொஸ்டின் பேப்பர் தேவையா, அது என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணுமா, அப்போ நான் வர வச்சுக்கலாம். என்கிட்ட என்ன இருக்குது, ஜெராக்ஸ் ஷாப் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் பிரிண்ட் பண்ணுற பேப்பர் எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்போ நான் யார், ஒரு சப்சிடரி கம்பெனி, அதாவது உங்களோட மெயின் கம்பெனி ஹெல்ப் பண்ணுறதுக்கான சப்சிடரி கம்பெனி, அந்த பிரிண்ட் பண்ணுற வேலை நான் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி நீ சண்டை போட போகிற உன்னோட ஆர்மி கூட, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சில ஆர்மிஸ் அனுப்புகிறேன். அதுக்கான அலையன்ஸ் சப்சிடரி அலையன்ஸ். ஓரளவுக்கு புரியுதுல? ஆக்சுவலாக இந்த சப்சிடரி அலையன்ஸ் பற்றி சில பேர் படிக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரூல்ஸில் சில ரூல்ஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த ரூல்ஸில் வந்து உங்களோட பேலஸில் வந்து பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் மட்டும்தான் இருக்கணும், உங்களோட ஓன் ட்ரூப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஹைதராபாத் ராஜாவுக்கு வந்து அந்த சப்சிடரி அலையன்ஸில் சைன் பண்ணிட்டாருன்னா அவர் என்ன பண்ணணும், பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணுமா, காசு தரணுமா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ்க்கு வந்து காசு தர்றதுலே ஆல்மோஸ்ட் எல்லா காசும் போயிடும். ஸோ தனக்கான ஓன் ஆர்மியை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு காசு வந்து கஷ்டம். ஸோ டிஃபிகல்ட்டி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அந்த காஸ்ட் பர்டன் எல்லாமே அந்த ராஜா, அந்த பிரின்சஸ் ஸ்டேட்ஸ்க்கே போகிறதுனால அந்த ராஜாவால் ஓன் ஆர்மியை மெயின்டைன் பண்ண முடியல, டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ முதல் முறையாக ஒரு லார்ஜ் ஸ்டாண்டிங் ஆர்மி, எப்போயுமே ராஜா என்ன இருக்கும், ஒரு பெரிய லாங் ஆர்மி இருக்குமா, அந்த ஒரு ராஜாவுக்கான ஒரு லாங் ஆர்மியை மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இடத்துக்கு யார் போகிறா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸ் cannot able to maintain the large standing army of their own because of the cost burden. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த சப்சிடரி அலையன்ஸ் வழியாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ரீஜனல் ஸ்டேட்ஸை வந்து இன்டெரக்டாக ரூல் பண்ண ஆரம்பிச்சிச்சா. ஸோ சப்சிடரி அலையன்ஸ் பற்றி நம்ம இப்போ ஏன் படித்தோன்னா, இந்த ஆங்கிலோ மைசூர் வாரில் லாஸ்ட் வார் இருக்குல்ல, இந்த 4th ஆங்கிலோ மைசூர் வார், அதில் யார் தோற்றுருவா, டிப்பு சுல்தான் தோற்றுருவார்ல. ஸோ வழக்கமாக ஒரு வாரத்தில் தோற்றதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்களே. ஸோ பிரிட்டிஷ் ஹிஸ்டரிக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு அக்ரிமெண்ட் போடும். அந்த ட்ரீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மைசூரை வந்து நீங்களே ரூல் பண்ணலாம், டிப்பு சுல்தான் நீங்கள் ரூல் பண்ணலாம், பட் ஒரு முக்கியமான கண்டிஷன், இந்த சப்சிடரி அலையன்ஸை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது மைசூரில் நீங்களே ராஜாவாக இருக்கலாம், உங்களுக்கான எல்லா ப்ரிவிலேஜும் இருக்கும், பட் உங்களோட அவையில், உங்களோட கோர்ட்டில், உங்களோட பேலஸில் வந்து பிரிட்டிஷோட ட்ரூப்ஸ் நிற்கும், அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இந்த சப்சிடரி அலையன்ஸ்க்கு அக்செப்ட் பண்ண சொன்னாங்க. பட் டிப்பு சுல்தான் ஒத்துப்பாரா, வாய்ப்பே இல்லை. ஸோ சப்சிடரி அலையன்ஸ்க்கு டிப்பு சுல்தான் அக்செப்ட் பண்ணாதனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை டிஃபீட் பண்ணிவிட்டு அவரை தூக்கிட்டு வேற ஒரு ஆட்சியை போட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த 4th ஆங்கிலோ மைசூர், கடைசி ஆங்கிலோ மைசூரோட ரிசல்ட் அது. பட் அதுக்கு முன்னாடி அகைன் என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சுல, அகைன் 2nd ஆங்கிலோ மைசூர் வாரிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் 2nd ஆங்கிலோ மைசூர் வாரும் சேம் லைக் தட் தான், ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த யார் வந்து ஜெயிச்சிருக்காங்க, விக்டர் யார் லூசர் யாருன்ற பெரிய கன்க்ளூஷன் கிடையாது. பட் இந்த ஆங்கிலோ மைசூர் வார், 2nd ஆங்கிலோ மைசூர் வாரில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க பார்க்கலாம். 2nd ஆங்கிலோ மைசூர் வாரோட இயர் ஞாபகம் இருக்கா, 1782-84 தானே? எஸ். அந்த நடுவில் 82ல் வந்து ஹைதராலி இறந்துருவாங்க, அது உங்களுக்கு தெரியும். பட் இப்போ வார் பார்க்கலாம். இந்த வாரில் வந்து மைசூர் ராஜா, அதாவது ஃபஸ்ட்டு இருந்த ராஜா ஹைதராலி வந்து ஒரு ஸ்மார்ட் பிளான் பண்ணார். பிரிட்டிஷ் கம்பெனியை ஜெயிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு அலையன்ஸ் வச்சுருந்தார். மராத்தாஸ் கூட வந்து ஒரு அலையன்ஸை வந்து கிரியேட் பண்ணார். மேபி சில பேருக்கு டவுட் வந்திருக்கலாம், மராத்தாஸ் வந்து மைசூருக்கு அகைன்ஸ்ட் தானே, ஆப்போசிட் தானே, எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஆங்கிலோ மராத்தா வார் லிஸ்ட் எடுத்து ஞாபகம் இருக்கா, அதில் ஃபஸ்ட்டு ஆங்கிலோ மராத்தா வார் இயர் ஞாபகம் இருக்கா, 1775-82. எஸ். ஸோ இந்த டைமில் மராத்தன் பேர் என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூட சண்டை போடுறாங்களா, ஆங்கிலோ மராத்தா வார், பிரிட்டிஷும் மராத்தா சண்டை போடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வார் இப்போ 1782 இந்த இயர் பாருங்களேன், 1884. ஸோ மைசூருக்கும் இனிமி யார், பிரிட்டிஷ் கம்பெனி. அதே இயரில் 75-82 யாருக்கு இனிமி, மராத்தாஸ்க்கும் இனிமி. ஸோ இந்த 1780s இந்த டைமில் வந்து 2 பேருக்குமே, மைசூர் மராத்தாஸ் 2 பேருக்குமே காமன் எனிமி பிரிட்டிஷ்ன்றதுனால 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் வந்தாங்க.
ரீஜனல் அலையன்ஸ், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடலாம். ஸோ செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வாரா அது ஸ்டார்ட் ஆகும்போது இப்போது 1780. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது மைசூரும் மராத்தாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சண்டை போடுறாங்களா அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். பட் அடுத்த 2 இயர்ஸ்லேயே ஹைட்ரல் இறந்து போயிடுறா. இப்போ வார் கண்டினியூ பண்ணுறது யாரு? டிப்பு சுல்தானா. பட் 1782 அப்புறம் அந்த ரீஜனல் அலையன்ஸ் இருக்குல்ல, மைசூருக்கும் மராத்தாஸ்க்கும், அந்த அலையன்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வாரோட இயர் இங்கே போட்டிருக்கல 1782. அந்த 1782 அந்த எண்டில் வந்து பிரிட்டிஷுக்கும் மராத்தாஸ்க்கும் ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. ஸோ பிரிட்டிஷும் மராத்தாஸும் இதுக்கப்புறம் சண்டை போட மாட்டோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாங்க. இப்போது 82. பட் 1782 தான் என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் மராத்தா வார் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா பீஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க. பட் மைசூருக்கும் பிரிட்டிஷ்க்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்குல்ல. ஸோ மராத்தாஸ் வந்து பிரிட்டிஷ் கூட அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா எண்டோட இந்த பீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால மைசூர் கூட ஜாயின் பண்ணல. ஸோ டிப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, அகைன் தனியாக என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறாரு. ஸோ டிப்பு சுல்தான் வந்து தனியாக என்ன பண்ணுறாரு, பிரிட்டிஷ் கூட ஃபைட் பண்ணுறாரு. அண்ட் செகண்ட் மைசூர் வார் வந்து பெரிய ரிசல்ட் கிடையாது, இவங்க ஜெயிச்சாங்க அவங்க தோத்தாங்க கிடையாது. பட் பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ட்ரீட்டி அந்த ரீஜனல் அலையன்ஸ் வந்து பிரேக் பண்ணப்படுது. ஸ்மார்ட் போ பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, மராத்தாஸ் அவங்க சைடு எடுத்துக்கிட்டாங்க, டிப்பு சுல்தான் தனியாக நிற்கிறாரு. ஸோ ஜெயிக்க முடியல வாரில். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ 1782 அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ரீஜனல் ஸ்டேட்ஸோட அலையன்ஸ் என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. மராத்தாஸ் பிரிட்டிஷ் பக்கம் போயிடுவாங்க, அண்ட் ஹைதராபாத் இருக்குல்ல அவங்களும் பிரிட்டிஷ் பக்கம் போயிடுவாங்க. ஸோ எல்லாரும் அகேன்ஸ்ட் மைசூர் வந்துருவாங்க. ஈஸியாக அவங்க என்ன பண்ணிடலாம், டிஃபீட் பண்ணிடலாம். ஸோ அகைன் எழுதுறேன், ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார், செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ரெண்டோட இயர் எழுதுறேன். 1767 to 1769 ஃபர்ஸ்ட், செகண்ட் எப்போ 1780 to 84. இந்த ரெண்டு வாரோட ரிசல்ட் என்னது, பெரிய ரிசல்ட் கிடையாது, யாருமே ஜெயிக்கல யாருமே தோக்கல, கரெக்டாக. அண்ட் செகண்ட் மைசூர் வார் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திப்பு சுல்தான் என்ன பண்ணல, அமைதியாக இல்லை. அந்த மேப்பில் பார்த்தோம்ல, இந்த ட்ரெவன்கோர் பகுதியில் ஒரு போர்ட் இருந்துச்சுல, அந்த போர்ட்டை வந்து கைப்பற்றுறார். டிப்பு சுல்தான் அனெக்ஸ்ட் தி ட்ரெவன்கோர் ரீஜியன். 1784 1789 இந்த 5 இயர்ஸில் இந்த ட்ரெவன்கோர் ரீஜனை கம்ப்ளீட்டாக டிப்பு சுல்தான் என்ன பண்ணுறாரு, அனெக்ஸ் பண்ணுறார். அப்போ யாருக்கு பிடிக்காது, பிரிட்டிஷ் பிடிக்காதுல்ல. ஏன் பிடிக்காது, இந்த பகுதி தான் என்னது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் எடுக்குதா, என்ன ட்ரேட் எடுக்குது, பிளாக் பெப்பர் கார்டமம் அதிகமாக ட்ரேட் பண்ணுற வெஸ்ட் பக்கம் இருக்கிற போர்ட் ரீஜன் இருக்கிற இடம் இது ட்ரெவன்கோரா. எஸ். ஸோ டிப்பு சுல்தானோட அனெக்சேஷனால ஸோ பிரிட்டிஷோட ட்ரேடு வந்து பயங்கரமாக ஆகுது, அஃபெக்ட் ஆகுது. எதுக்கப்புறம், டிப்பு சுல்தான் ட்ரெவன்கோரை அனெக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த இம்பாக்டில் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா மூணாவது மைசூர் வாரை இனிஷியேட் பண்ணுறாங்க. 1789 1792 வரைக்கும் அடுத்த வார் கண்டினியூ ஆகுது. ஸோ தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வாரா. ஸோ மைசூர் வெர்சஸ் பிரிட்டிஷ் ப்ளஸ் மராத்தாஸ் ப்ளஸ் ஹைதராபாடா. எஸ், ஏன்னா உங்களுக்கு தெரியும் 1780s யார் வந்துடுறா, அந்த ஹைதராபாத் பகுதி கர்நாடக ரீஜன் எல்லாத்தையும் யார் பிடிச்சிட்றா, பிரிட்டிஷ் பிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறத அவங்க கேட்பாங்க. ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட்டுங்க, அந்த ஹைதராபாத் ரீஜன் வந்து அகெயின் அந்த மைசூர் எதிர்த்து சண்டை போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ஹைதராபாடோட ராஜா இருக்கார்ல, அவரும் அந்த ட்ரெவன்கோர் ராஜா இருக்காங்களே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ட்ரெவன்கோர் ரீஜனை வந்து மைசூர் பிடிச்சதுனால தன்னோட ஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் அது. ஸோ ஃப்ரெண்டுக்காக சண்டைக்கு யார் வந்துடுறா, ஹைதராபாட்டும் மைசூர் எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக யார் தோற்றுருவா, மைசூர் தோற்றுருவாங்களா, ஏன்னா பெரிய எல்லாரும் செஞ்சுட்டாங்க, அந்த டெக்கன் ரீஜனில் இருக்க எல்லாரும் செஞ்சுட்டாங்களே. ஸோ கண்டிப்பாக மைசூர் என்ன ஆயிடுச்சு, தேர்ட் மைசூர் வாரில் டிஃபீட் ஆயிடுச்சு. ஸோ 1792 என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரீட்டி போடுவாங்களா, ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ வாரில் தோத்தது யார், மைசூரா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரீட்டி வழியாக மைசூர்லேருந்து எவ்வளோ வந்து எக்கனாமிக்கலாக எடுத்துக்க முடியுமோ எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமானது, இந்த மைசூர் பகுதி இருக்குல்ல, இந்த மைசூர் பகுதியில் 50% பகுதியை எல்லாரும் என்ன பண்ணிக்கலாம், பிரித்து எடுத்துக்கலாம். மராத்தாஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அடுத்து ஹைதராபாத் இருக்காங்களே அவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம், பிரிட்டிஷ் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மைசூர் எம்பையர் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் சுற்றி நடுவில் ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரியே மாட்டிக்கிச்சு. ஸோ 50% ஆஃப் தி மைசூர் ரீஜன் வாஸ் அனெக்ஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் மராத்தாஸ், ஹைதராபாத் அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் வந்து தேர்ட் மைசூரோட ரிசல்ட், தி ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸோ மைசூரோட ரீஜன் வந்து ரொம்ப சின்ன ஸ்டேட்டாக மாறி போச்சு. ப்ளஸ் இது கூடவே மைசூர் கண்ட்ரோலில் இருந்த ரெண்டு முக்கியமான போர்ட், ஒன்று மாஹி, இன்னொன்று வந்து பெங்களூர். இந்த ரெண்டு போர்ட்டும் இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துடும், மாஹி, பெங்களூர். ப்ளஸ் வார் காம்பன்சேஷன் அமௌண்ட்டு தரணும், 3 crore rupees வந்து காம்பன்சேஷனாக பிரிட்டிஷ் கம்பெனிக்கு யார் தரணும், மைசூர் தரணும். அப்படி கொடுக்கலனா டிப்பு சுல்தானோட பசங்களை என்ன பண்ணுறோம், அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவோம். இதெல்லாம் எப்போ 1792. ஸோ இந்த டைம்லலாம் இந்த ட்ரீட்டி முடிஞ்சதுக்கப்புறம் மைசூர் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் வீக் ஆகிடுச்சு. பட் அப்போயும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணல, விடலை. அகைன் 4வது முறையாக ஒரு வார் கொண்டு வராங்க, 4th ஆங்கிலோ மைசூர் வார் 1799. எஸ், இந்த வாரில் நடந்த ஒரு பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். இந்த பேட்டில் வந்து கம்ப்ளீட்டாக டிப்பு சுல்தான் செம்ம டிஃபீட் ஆகிறாரு. ஸோ இப்போ தான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுது, டிப்பு சுல்தான்கிட்ட ஒரு டிமாண்ட் வைக்கிறது. அந்த 4th வாரில் என்ன பண்ணிட்டேன், நீ கம்ப்ளீட்டாக தோத்துட்ட, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், சப்ஸ்டரி அலையன்ஸில் சைன் பண்ணிட்டா நீ ராஜாவாக இருக்கலாம், எல்லா ப்ரிவிலேஜும் உண்டு, பட் எங்கள் ஆர்மி சொல்கிறத நீ கேட்கணும். பட் டிப்பு சுல்தான் என்ன பண்ணல, அதை அக்செப்ட் பண்ணலையா. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, டிப்பு சுல்தானை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு மைசூரோட அடுத்த ராஜாவாக இந்த உடையார்கள் இருந்தாங்களே,
சேம் ஒடையார் டைனஸ்டியை அகைன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒடையார் டைனஸ்டி வாஸ் ரீஇன்ஸ்டேட்டட் பை பிரிட்டிஷ் இன் தி மைசூர் ரீஜன். ஸோ 1799 அந்த டைம்லலாம் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் ஹைதராபாத் வந்துருச்சு, கர்நாடக ரீஜன் வந்துருச்சு, மைசூர் எல்லாம் வந்துருச்சு. இருக்கிறது யார் மட்டும்தான்? மராத்தாஸ் மட்டும்தான். ஸோ இவங்க எல்லாரையும் பயன்படுத்தி மராத்தாஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஸோ மராத்தாஸ் வர வந்து அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.